லிவர் ப்ராப்ளம் நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு சிம்டம் சொன்னாங்க. அதனால ஃபுல் வீடியோ பாருங்க. அது என்ன சிம்டம், அந்த மாதிரி சிம்டம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்லயும் சொல்லுங்க. இப்பதான் லிவர் பத்தி தான் மேம் பேசிட்டு இருக்கேன். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3/4 பேருக்கு லிவர் பிரச்சனை இருக்கு மேம். அது ஏன் வருது, அந்த லிவர் ப்ராப்ளம் வருதுன்றதுக்கு ஏதாவது சிம்டம் இருக்கா, இல்லை இதை குடிச்சா எனக்கு இந்த லிவர் ப்ராப்ளமே இருக்காது அப்படின்னு அப்படி ஏதாவது ஒரு ஜூஸு இல்லை கஷாயம் ஏதாவது எது இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்க மேம். லிவர் கல்லீரலை நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர், நம்மளுக்கே தெரிஞ்ச நிறைய பேர் இந்த லிவர் ப்ராப்ளத்தினால நம்ம பார்த்துருக்கோம். மரத்து நிழல்ல நிற்கும் போதே நல்ல ஒரு குளிர்ச்சியா நம்ம ஃபீல் பண்ணலாம். நிறைய பேர் தொட்டில் கட்டுவாங்க, வேண்டுதல் அங்க வேண்டிப்பாங்க. இதை தாண்டி நம்ம கிளினிக்லயும் லிவர் கேர் கஷாயம் ஒரு 5 வகையான கஷாயம் நம்ம கொடுக்குறோம். ஸோ லிவர் கேர் கஷாயம் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த கரிசலாங்கண்ணி கற்பம் கொடுக்குறோம், நெல்லி கற்பம் கொடுக்குறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து தாங்க பேசிகிட்டு இருக்கேன். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது இது தாங்க. இன்றைக்கி இந்த லிவர் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குங்க, உலகம் பூரா இருக்குது. இந்த லிவர் எப்படி ப்ராப்ளம் ஆகுதுன்னு சிம்டமே சில பேருக்கு தெரியறது கிடையாது. தெரியாமல் நிறைய பேர் லிவர் பிரச்சனையால் நிறைய பேர் இறந்துட்டாங்க. என் ஃப்ரெண்டே ஒருத்தர் இறந்துட்டார். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. எனக்கு அப்போ நித்யா மேம் தெரியல, இல்லைன்னா நான் மேம்கிட்டே சொல்லி நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லியிருப்பேன். அந்த லிவர் ப்ராப்ளம் உள்ளே இருந்த சிம்டமே தெரியாமே அவர் இறந்துட்டார். ஸோ இந்த லிவர் பிரச்சனை ஏன் வருது, இதை நம்ம உண்மையிலே பார்த்துக்கணுங்க. ஏன்னா உடம்புல ஒவ்வொரு உறுப்பும் கடவுள் நம்மளுக்கு கொடுத்ததை ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். அது என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சிம்டம் இல்லைனாலும் செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ. இந்த மாதிரி எங்கள் நித்யா மேம்கிட்டலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க நாடி பிடிச்சி பார்த்து உங்கள் உடம்புல வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நமக்கு என்ன பிரச்சனைன்னு நமக்கு உள்ளே இருக்கும், ஆனால் வெளியில் தெரியறதில்லை, நம்ம பாட்டு சாதாரணமாக இருப்போம். அதனால் எங்கள் நித்யா மேம்கிட்ட வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி, உங்களுக்கு லிவர் பிரச்சனை இருந்தது அப்படின்னா, அது தெரியாமே உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் அழகாக இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு உண்மையிலேங்க நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். மனித பிறப்பே ஒரு கடவுள் கொடுத்த வரம். அதில் உள்ள ஒரு பார்ட்ஸ், இந்த கண், மூக்கு, லிவர், கிட்னி எல்லாமே கடவுள் கொடுத்ததை பத்திரமா நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு இப்படி ஒரு கடவுள் கொடுத்ததான் எங்கள் நித்யா மேமெல்லாம் நிறைய பேர் குணமாக்குறாங்க. ஸோ கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம், அவங்களெல்லாம் பார்த்து நல்லா குணமாகுங்க. இன்னைக்கு இந்த லிவர் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். லிவர் பிரச்சனை ஏன் வருது, அதுக்கு என்ன சிம்டம், என்ன குடிச்சா இந்த லிவர் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் அப்படிங்கிறத மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன். இப்போதான் லிவர் பற்றி தான் மேம் பேசிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3/4 பேருக்கு லிவர் பிரச்சனை இருக்குது மேம். அது ஏன் வருது, அந்த லிவர் ப்ராப்ளம் வருதுன்றதுக்கு ஏதாவது சிம்டம் இருக்கா, இல்லை இதை குடிச்சா எனக்கு இந்த லிவர் ப்ராப்ளமே இருக்காது அப்படின்னு அப்படி ஏதாவது ஒரு ஜூஸு இல்லை கஷாயம் ஏதாவது எது இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்க மேம். நிறைய பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி லிவர் கல்லீரலை நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர், நம்மளுக்கே தெரிஞ்ச நிறைய பேர் இந்த லிவர் ப்ராப்ளத்தினால நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஃபேட்டி லிவர் சாதாரணமாக ஸ்டார்ட் ஆகுது. கால் பிளாடர் ஸ்டோன் இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு இருக்கு. கால் பிளாடர் ஸ்டோன் இருக்கு, உடனே சர்ஜரி பண்ணி அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேட்டி லிவர் பார்க்கறதுக்கு நார்மலா ஒபீஸா கூட இல்லை, நார்மல் வெயிட்ல இருக்கிறாங்க. ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2 அப்படின்ட்டு ஒல்லியா இருப்பாங்க, ஆனா உள்ள ஃபேட்டி லிவர் இருக்கும். இதுல நிறைய பேர் பண்ற தவறு என்னன்னா, ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2 இருக்குன்னா இது ஒண்ணும் இல்லைங்க, சரியாயிடும், பாத்துக்கலாம், விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நிறைய பேர் அதை விட்டுட்டாங்கன்னா ஒரு 6 months 1 yearக்கு அப்புறம் அதுதான் பெரிய பிரச்சனையாக லிவர் ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்பா இருக்கு. அதுக்கு ஏதாவது சிம்டம் இருக்கா மேம்? இது லிவர் பிரச்சனையா தான் இருக்கும்ன்றதுக்கு என்ன மேம் சிம்டம்? இந்த கிரேட் 1 கிரேட் 2ல இருக்கும்போதே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ சிம்டம்ஸ் என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு காலையில எந்திரிச்சோடனே ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் வர்றது, வாய் கசப்பு, வாந்தி வர்றது, கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உப்புசமா ஆகிற மாதிரி இருக்கிறது, சரியா உணவு செரிக்காம ஏப்பம் வந்துகிட்டே இருக்கிறது, உடல் எடை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறது, இல்லை இப்போதானே சாப்பிட்டோம் ஒரு 1 hourல திரும்ப மோஷன், வயிறு கலக்கி மோஷன் போற மாதிரி இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி
தாங்க முடியாத தலைவலி அடிக்கடி ஏற்படுறது, சருமத்துல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைனஸ், சின்ன சின்னதா பிம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன குறுக்கள் வர்றது, இது எல்லாமே லிவர்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா வரக்கூடிய சிம்டம்ஸ் தான். ஒரு சிலருக்கு திரும்ப திரும்ப இந்த காமாலை ஜாயிண்டிஸ் ஓகே ஓகே திரும்ப திரும்ப வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் நம்ம எடுக்க சொல்றோம். ஸோ லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுக்கும்போது அந்த லிவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ லிவரை நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கணும் அப்படின்னா நிறைய மூலிகைகள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த பித்தம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த பித்தம்னா நம்ம லிவர்ல இருந்து செக்ரேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அது நம்ம உடல்ல நார்மலா இருந்தாதான் டைஜஷன் நார்மலா இருக்கும், மெட்டபாலிசம் நல்லா நடந்து உடலே நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நிறைய பேருக்கு கால்பேட் ஸ்டோன் இருந்தா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, வாந்தி வந்துகிட்டே இருக்கு மேம், டைஜஷன் ஆகல அப்படின்வாங்க. ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களும் இப்படி சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பித்தத்தை, அந்த உடல் உஷ்ணம், அதிகமான உஷ்ணத்தை குறைக்கணும் அப்படின்னா இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்தலாம். ஆன்மீக ரீதியாகவும் இதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இது வந்து ஒரு மலர், மகிழம் மலர், மகிழம் பூ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதுதான். இந்த மகிழம் பூ அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் தலையில வச்சுப்பாங்க. நம்ம உடல்ல அதிகமா சூடு இருந்துச்சுன்னா அந்த பூ பாத்தீங்கன்னா சீக்கிரமா அப்படியே வாடி போன மாதிரி ஆயிடும். அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கலாம், அப்பா இவ்வளோ சூடு இருக்கா நமக்கு உடல்ல அப்படின்றது. அந்த மாதிரி இந்த மகிழம் பூவை கஷாயமாக நம்ம எடுக்கும் பொழுது லிவர்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம அந்த உடல் உஷ்ணத்தை வந்து நமக்கு தணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகைனா மகிழ மரம் தான். இதுல பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கு இல்லைங்களா, இதுல திருவண்ணாமலை நமக்கே தெரியும் அக்னி ஸ்தலம். அப்போ அந்த அக்னியை வந்து அந்த உடல் சூடு நம்ம எப்படி இந்த மகிழ மரம் குறைக்குதோ அந்த அக்னி ஸ்தலம் தானே அது. அங்க ஸ்தல விருட்சம் பாத்தீங்கன்னா மகிழ மரம் தான் இருக்கும். திருவண்ணாமலையில ஸ்தல விருட்சம் மகிழ மரம். அந்த மகிழ மரத்துக்கிட்ட நின்று நீங்க பாத்தீங்கன்னா 9 கோபுரங்களும் தெரியும் கோவில்ல. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. மரத்துக்கிட்ட நின்று அந்த கார்னர், ரைட் சைட் கார்னர்ல நின்னு பாருங்க, நம்ம ஆலயத்தோட 9 கோபுரங்களும் நம்ம தரிசனம் செய்யலாம். மரத்து நிழல்ல நிக்கும் போதே நல்ல ஒரு குளிர்ச்சியா நம்ம ஃபீல் பண்ணலாம். நிறைய பேர் தொட்டில் கட்டுவாங்க, வேண்டுதல் அங்க வேண்டிப்பாங்க. மகிழ மரத்துக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கு. அப்போ அந்த லிவர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்க்கு இந்த மகிழம் பூ இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம கஷாயமா எடுத்துக்கலாம். நல்லா வெயில்ல உலர்த்தி எடுத்துட்டு இதை வந்து மிக்சியில 1-2 நம்ம பவுடர் பண்ணிக்கணும். நல்லா 1 ஸ்பூன் மகிழம் பூ பவுடரை 3 கிளாஸ் தண்ணீர்ல போட்டுட்டு இதனோட மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கஷாயமா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதை டெய்லி மார்னிங் நம்ம காலையிலேயே குடிச்சிட்டு வரணும். ஃபேட்டி லிவர் இருக்கு, இல்ல நம்ம உடல்லயே கொழுப்பு அதிகமா இருக்கு, இல்ல லிவர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே சரியாகிறதுக்கு இந்த மகிழம் பூ கஷாயம் ரொம்ப பெஸ்ட். இதை தாண்டி நம்ம கிளினிக்லயும் லிவர் கேர் கஷாயம் ஒரு 5 வகையான கஷாயம் நம்ம கொடுக்குறோம். ஸோ லிவர் கேர் கஷாயம் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த கரிசலாங்கண்ணி கற்பம் கொடுக்குறோம், நெல்லி கற்பம் கொடுக்குறோம். இது எல்லாமே நம்ம கல்லீரலை பாதுகாக்கக்கூடியது. அப்போ லிவர் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். என்சைம்ஸோட லெவல் அதிகமா இருந்துச்சுன்னா ஜாயிண்டிஸ் வர வாய்ப்பு இருக்கு, ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. இல்லை ஏற்கனவே ஆல்கஹால், ஸ்மோக்கிங், நிறைய மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றீங்கன்னா இது எல்லாம் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்படி அவாய்ட் பண்ணும்போது சீக்கிரமா நம்ம கல்லீரல் பிரச்சனையிலிருந்து குணமாகலாம். இந்த ஸ்கேன் 2 monthsல ஸ்கேன் எடுக்கும் போதே தெரியும் மேம், ஃபேட்டி லிவர் கிரேட் 2 கிரேட் 1ல இருந்தாங்கன்னா நார்மல் ஆயிடும் 2 monthsலே. அதுவும் டயட் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். எனக்கு தெரிஞ்ச ஒரு இதை சொன்னேன் இல்லையா, லிவர் பேஷண்ட்டில் இறந்துட்டாருன்னு. அவர் வந்து உண்மையிலே எங்கள் நித்யா மேம் பார்த்துருந்தா உண்மையிலே குணமாக்கியிருப்பாங்க. அதனால் லிவர் பிரச்சனை இருந்தால் ஜாண்டிஸ் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, உடம்பு லிவர்லாம் வராது. இந்த லிவர் ப்ராப்ளம் நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு சிம்டம் சொன்னாங்க. அதனால் ஃபுல் வீடியோ பாருங்கள், அது என்ன சிம்டம். அந்த மாதிரி சிம்டம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், நம்பர் எடுங்க. அது மாதிரி லிவர் பிரச்சனை இருக்கா, இந்த சிம்டம் ஏதாவது உங்களுக்கும் இருந்ததுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேமை காண்டாக்ட் பண்ணி நேர்லேயே வந்து பார்த்து முதல்ல ஆரோக்கியமாக இருங்க. முதல்ல காப்பாற்றிக்கோங்க, உயிரை காப்பாற்றிக்கோங்க. நம்ம முதல்ல நல்லா இருந்தோன்னா நிறைய சம்பாதிக்கலாம். ஸோ உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. நன்றி.